அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமத்தில் ஒரு வீட்டிலேருந்து நைட் டயத்தில் திடீர்னு ஒரு சவுண்டு, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி யாரோ கத்துறாங்க. ஸோ இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தக்காரங்களும் வேகமாக ஓடியாடுறாங்க. ஒடியாந்து பார்த்த சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான சம்பவம். என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கொலகாரன் ஒரு பொண்ணை சர மாதிரியாக கத்திரிக்கோள் எடுத்து குத்துறான். இதை பார்த்த சொந்தக்காரங்க குத்தாதன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா உங்களையும் குத்துவேன்னு சொல்லி அவன் மிரட்டுறான். ஸோ அதனால் மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு யாருமே கிட்டவே போகவே இல்லை. அந்த இடத்துலேயே குத்து வாங்கின அந்த லேடி இறந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு பார்க்கும்போது அந்த கொலகாரம் எங்கேயுமே ஓட கிடையாது, அங்கனே தான் உட்காந்துருக்கான். ஸோ பார்க்கும்போது அந்த குத்து வாங்கின லேடி இறந்து கிடக்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கத்திரிக்கோளை அவன் குத்திருக்கான். ஸோ அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. உடனடியாக போலீஸ் இந்த இறந்த இந்த லேடியை பிஎம்முக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டு, இந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க லேடியை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சிட்டாங்க. ஸோ அந்த கொலகாரனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, யார் அந்த லேடி, இந்த கொலகாரன் யார், எதுக்காக இந்த மாதிரி கொலை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நடுத்தூரில் மீனாட்சி அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையனும் பிறக்கிறான். அந்த பையன் பேர் புஷ்பராஜ். இந்த மீனாட்சியோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் மீனாட்சியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. ஸோ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு மீனாட்சிக்கு வருது. ஸோ எப்படியாவது தன்னோட பையனை நல்லபடியாக வளர்க்கணுங்கிறதுக்காக மீனாட்சி கிடைக்கக்கூடிய எல்லா கூலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன கூலி வேலைகள், தோட்டம் காட்டில் இருக்கக்கூடிய இந்த விவசாய கூலி வேலைக்கெலாம் மீனாட்சி போகிறாங்க. ஸோ போய் இந்த மாதிரி பையனை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபேமிலி நல்லா ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு. இந்த மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா இதே ஊர்லேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யாருனாக்கா பார்வதி அப்படிங்கிற ஒரு லேடி. இந்த பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டு இறந்துட்டார். ஸோ ரெண்டு பேருக்குமே ஹஸ்பண்ட் இல்லை. ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, மீனாட்சியும் பார்வதியும். இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கே கூலி வேலைக்கு போகிறது, எங்கே விசேஷத்துக்கு போகிறதுனாலும் ஒன்றா போகிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பார்வதி பார்த்திங்கன்னா மீனாட்சி வீட்டுக்கு வருவாங்க, மீனாட்சி பார்வதி வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா போய்கிட்டு இருக்கு இவங்களோட லைஃப். இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த பார்வதிக்கும் மீனாட்சிக்கும் ஒரு கெட்ட பழக்கம் வருது. என்ன அப்படின்னா, கூலி வேலைக்கு தொடர்ந்து போகிறதுனால உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றளவும் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சரக்கு அடித்தா உடம்பு வலிலாம் போயிடும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி இவங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் இவங்களோட மீனாட்சியோட பையன் புஷ்பராஜுக்கு தெரிய வருது. இந்த பையனுக்கு ஏஜ் இப்போ 18 ஆகுது. பையனுக்கு தெரியவும் பையன் கண்டிக்கிறான். வீட்டிலே ரெண்டு பேர் இது மாதிரி சரக்கு அடிக்கிறீங்களே, வெளில தெரிஞ்சால் என்ன ஆகுது, கேவலமாக இல்லையா, இது நம்ம உடம்புக்கும் கெடுதல், நம்ம பணமும் சுத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ அட்வைஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவங்க அம்மா மீனாட்சி சுத்தமாக அதை கேட்கவே இல்லை. இதுக்கப்புறமும் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மீனாட்சியும் பார்வதியும் திரும்பவும் வழக்கம் போல் சரக்கு அடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பையன் பல முறை கண்டிக்கிறான். இதனால் நம்ம ஃபேமிலி வருமானமும் இருக்காது, நம்ம உடம்புக்கும் கெடுதல் சொல்லி அவன் திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணுறானே தவிர இவங்க கேட்கவே இல்லை. இந்த மாதிரி மீனாட்சியோட லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த சரக்கெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய விஷயங்கள் மாட்டுது. அதாவது இந்த பார்வதி இருக்காங்களே, மீனாட்சியோட ஃப்ரெண்டு, இந்த பார்வதிக்கு மீனாட்சி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதாவது ஒரு காதல் வருது. இந்த பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, மீனாட்சிகிட்ட போய் ஒன்றை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உல்லாசத்துக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த மீனாட்சி அதை தவறுன்னு சொல்லி பேசவே இல்லை. அவங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஹஸ்பண்ட் இல்லை, ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உல்லாசமாக இருக்காங்க. ஒரு பொண்ணும் ஒன்றா இருக்கும்போது அது மேக்ஸிமம் யாருக்கும் தவறாக தெரியாது. ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா போகும்போது ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியும். வீட்டில் ஒன்றா இருந்தாலும் யாருக்கும் தப்பாக தெரியாது. இதை ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மீனாட்சி வீட்டிலே அடிக்கடி உல்லாசமாக இருக்காங்க. சப்போஸ் மீனாட்சி வீட்டில் அந்த பையன் புஷ்பராஜ் இருந்தான் அப்படின்னாக்கா பார்வதி வீட்டில் போயிட்டு ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி இவங்களோட லைஃப் ஜாலியாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த புஷ்பராஜ் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வருது. என்ன அப்படின்னா, யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு அவங்க அம்மா ரூமை பார்க்குறான். அப்போ தான் புஷ்பராஜுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம். என்னென்னா, அவங்க அம்மாவும் பக்கத்து வீட்டை சேர்ந்த அந்த பார்வதி ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிறத பார்க்குறான். பார்த்தவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
2 பேரையுமே கூப்பிட்டு வந்து பயங்கரமாக திட்டுறான். அந்த பார்வதிக்கிட்ட வந்து இனிமேல் நீ இங்கே வர்ற வேலை வச்சுக்கூடாது, எங்கள் அம்மாவோட பேசக்கூடாது, நீ வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு விரட்டி விடுறான். அவங்க அம்மாவை வந்து பயங்கரமாக கண்டிக்கிறான். நீ ஏற்கனவே சரக்கு அடிக்கிற, அதையும் நீ இன்னும் விடலை, இப்போ இந்த மாதிரியான வேலையெல்லாம் வேறு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறான். இனிமேல் வந்துட்டு அந்த பார்வதியோட நீ சேரக்கூடாது, வேலைக்கு கூட நீ வந்துட்டு ஒன்றா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எவ்வளவோ கண்டிக்கிறான். ஆனாலும் அவங்க அம்மா அவன் பேச்சை திரும்பவும் கேட்கவே கிடையாது. ஸோ வழக்கம் போல் சரக்கம் அடிக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு 2 பேரும் ஒன்றா உல்லாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க லைஃப் வந்து கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள்லேயே திரும்ப வந்து இந்த புஷ்பராஜுக்கு வந்து தெரிய வருது, நம்ம அம்மா நம்ம எவ்வளோ சொல்லி வந்து கேட்கவே இல்லை, திரும்ப வந்து இந்த மாதிரி வந்து கள்ளத்தனமாக வந்துட்டு அந்த பார்வதியோட வந்து உறவு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வந்த அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. திரும்பவும் தன்னோட அம்மா வந்து திட்டுறான். ஆனால் மறுபடியும் அவங்க அம்மா கேட்கவே கிடையாது. ஸோ நம்ம அம்மா தான் கேட்கல, உடனே பார்வதியை போயிட்டு ஏதாவது வந்து கண்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த புஷ்பராஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, போயிட்டு பார்வதிக்கிட்ட போயிட்டு டேரெக்டாக போய் மிரட்டுறான். நீ வந்து இனிமேல் எங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாது, எங்கள் அம்மா கூட பேசக்கூடாது, எங்கள் அம்மா கூட நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஆனால் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் பேசுனதை கொஞ்சம் கூட காதுக்கே வச்சுக்காம இந்த புஷ்பராஜே வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்க பையன் மாதிரி தான் வந்து பார்வதிக்கு வந்து இந்த பையனும், அந்த மாதிரி பையன் ஏஜில் இருக்கக்கூடிய ஒருத்தனே வந்து இவங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உல்லாசத்துக்கு இவனை கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட அவனுக்கு பயங்கர கோபமாகி திட்டு இங்கேருந்து வெளில போன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கேருந்து விரட்டி விட்டு இவன் வந்துட்டான். இந்த மாதிரி இவங்க வந்து தாங்கிட்டே வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண விஷயத்தை வந்துட்டு தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்கிறான். அந்த பார்வதியை நம்பாத, அவங்க வந்து ரொம்ப மோசமான பொண்ணு, அதாவது என்கிட்டே வந்து அவங்க வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். திரும்பவும் அவங்க அம்மா வந்து அவன் பேச்சை கேட்கவே கிடையாது. 2025 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வந்து பார்வதி வந்து மீனாட்சி வீட்டுக்கு வராங்க. நைட் டயத்தில் வந்துட்டு இந்த புஷ்பராஜ்கிட்ட வந்து ஆக்சுவலாக தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது இன்றைக்கி புஷ்பராஜோட வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்துட்டு இந்த புஷ்பராஜ்கிட்ட வந்து ஆபாசமாக பேசுகிறது, கண்ட இடத்துல தொடர்றது, அவனை வந்து கட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லி பயங்கரமாக சில்மிஷ வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்து மயங்காத இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, எவ்வளவோ வந்து இவனும் கண்டிச்சிருக்கான். ஆனால் அதை வந்து கொஞ்சம் கூட வந்து பார்வதி கேட்கவே இல்லை. கேட்காதனால கோபமான இந்த புஷ்பராஜ் என்ன பண்ணியிருக்கான்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்கோலை எடுத்து சரம் மாதிரியாக வந்து அந்த லேடியோட வந்து குத்திட்டான். ஸோ இந்த மாதிரி இப்போ குத்தி வந்து சிதைச்சிட்டான். அந்த அளவுக்கு அவன் கோபத்தில் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து பல இடங்களில் குத்துறான். மார்பு, கழுத்து, வயிறுன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் குத்துறான். கிட்டத்தட்ட 65 இடத்துல வந்து அவன் வந்து குத்திருக்கான். அந்த அளவுக்கு கோபத்தில் குத்தி அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துலேயே வந்து கொலை பண்ணுறான். இப்போ தான் என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மா ஓடி வராங்க. மீனாட்சி ஓடி வந்து அவங்கள குத்தாதன்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மாவையும் வந்து 2 இடத்துல வந்து வயிற்றுல குத்திட்டான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இவங்க அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வேகமாக ஓடி வர்றாங்க. ஓடி வந்தப்போ தான் நீங்கள் கிட்டத்தில் வந்தீங்கன்னா உங்களையும் குத்திடுவேன்னு சொல்லி இந்த புஷ்பராஜ் வந்து சொல்லியிருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு போலீஸ் வர வரைக்கும் அவன் எங்கேயுமே ஓடாமல் அந்த இடத்துலேயே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஸோ காவல்துறை வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. பெண்களுக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு, அதனால் காம உணர்ச்சி வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, தாராளமாக வரலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த மீனாட்சியும் சரி பார்வதியும் சரி வேறு மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி 2 பேர் இல்லீகலாக தவறாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பெத்த பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன்கிட்டே வந்துட்டு தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறது, இது எல்லாம் ரொம்ப 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 கேவலமான ஒரு செயல். ஒரு வீட்டில் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பையன் வந்துட்டு குடிகாரனாக இருப்பான், தம் அடிச்சிட்டு இருப்பான். அவனை வந்துட்டு ஃபேமிலியில் இருக்கிற பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாங்க, சரக்கு அடிக்காதா, கண்ட பையனோட சுத்தாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ரிவர்ஸில் போய் பெத்த அம்மாவை இவன் கண்டிக்கிற மாதிரிச்சு, நீ சரக்கு அடிக்காத, இந்த மாதிரி இல்லீகல் உறவுலாம் வச்சுக்காதுன்னு சொல்லி இவன் கண்டிக்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போயிருக்கு. ஸோ அவன் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பான், இந்த மாதிரி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னா. ஸோ அதை வந்துட்டு பெத்த தாயாக இருந்து அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே கிடையாது. அதேமாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்வதியும் பார்த்திங்கன்னா, நமக்கு தேவை உல்லாசம், அது அவங்க அம்மா கிட்டேருந்து கிடச்சாலும் சரி, பையன்கிட்டேருந்து கிடச்சாலும் சரின்னு பையன்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. தன்னோட அம்மாவோட இந்த கள்ள உறவுனால் அவனோட பையனோட லைஃபே வந்து நாசமாக போச்சு. இப்போ அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான். ஸோ அவனோட லைஃபு சுத்தமாக காலி. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த மீனாட்சி அண்ட் பார்வதியை பற்றின உங்களோட கருத்துக்களையும், அதே சமயத்தில் இந்த புஷ்பராஜ் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணினது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.